இருக்கிறதுலே பெரிய ஒரு கோடீஸ்வரர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் போட்டோம்னா அவர் வந்துடுவார். அவருடைய ஜாதத்தை நான் பார்க்க போகிறேன் பர்சனலாக. அவர் ஜாதத்தை எடுத்து முன்னால் வைக்கும்போது அவருடைய ஜாதத்தில் எந்த ஒரு சிறப்பு அம்சமே கிடையாது, ஜீரோ. அவருடைய ஜாதத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஆள் வந்து ஆட்டோ ஓட்டுறது கூட இது இல்லைன்ற மாதிரி தோணும். அரசியல் செட்டப் இதுதான் கார்பரேட்டுன்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? இது கார்பரேட் தான், பியூர் கார்பரேட்டு. இது வந்து யார் மூவ் பண்ண முடியும்? இது ஒரு பிஸ்னஸ் இல்லைங்களா? பிஸ்னஸ். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் அரசியல்வாதிகளவே வந்து நம்ம குற்றம் தருவோம். நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த வேலை செய்கிறப்போ ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிருவீங்க. திருட்டு வேலை செய்கிறாரு அப்படின்னா சனி ராகு இணைவு வரும். பேராசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சனி ராகு இணைவு வரும். அது இருந்தால் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி குருச்சந்திரன் சனிச்சந்திரன் நினைவு இருந்தால் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு சாப்பிடக்கூடிய குணம் வந்துடும். சிலருக்கு வந்து ஆட்டை போட்டுப்பாங்க, வெளி தெரியாமல் கூட இருக்கலாம். அண்ணாமலை எப்படி அப்படின்னு கேட்டால், அண்ணாமலை வந்து அவருக்கு வந்து சூரியனுடன் சேர்ந்த புதன் வக்கரம். அவருக்கு வந்து திடீர்னு வேலையை விட்டுருவார். வந்துட்டாரு, இங்கே வந்துட்டாரா, இங்கேயும் என்ன செய்வார்? கொஞ்ச நாளில் இதையும் நான் விட்டுட்டு எனக்கு இது வேணவே வேணாம், பொறுப்பே வேணாம், நான் அமைதியாக ஒரு ஓரமாக இருக்கு, நான் வந்து கொடி பிடிக்க போகிறேன்னு சொல்லுவார். ஸ்டாலினும் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும், இந்த 2 பேரும் தான் போட்டியே. அப்போ உனக்கு எனக்கு தான் போட்டியே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் தான். அப்போ விஜய் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அப்போ என்னன்னா இவருக்கு ஆசை இருக்கலாம், ஏன்னா நிறைய கேங் இருக்கு. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வந்து எல்லாரோடும் அன்பாக காப்பா என்று அழைக்கப்படும் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க, நேரில் எனக்கும் வணக்கம். ஐயா, இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் புது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஹாட் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம முழுக்க பேட்டி வந்து அரசியல் பற்றி தான் பேச போகிறோம். இப்போது நம்ம இந்தியா வரலாறு எடுத்திங்கன்னா, உலக வரலாறு எடுத்தாலும் ஒரு காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி இருந்தது. இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மக்கள் ஆட்சி வந்துருச்சு. இப்போ இந்த மன்னர் ஆட்சியில் இருந்தப்போ இருக்க வேண்டிய ஜாதக அமைப்பும் இந்த மக்கள் ஆட்சியில் அதிகாரத்துக்கு வர்றவங்களுக்கான ஜாதக அமைப்பும் என்ன வேறுபாடு இருக்குங்க? இப்போ இது வந்து நீங்கள் கேட்குறது வந்து ஒரே ஜாதகம் தான். அப்போ பிறந்தவனு அதே தான், இப்போ பிறந்தவனு இதே தான். ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிடம் என்பது கால தேச வர்த்தமான சுருதி யுத்தி பேதம் இந்த அடிப்படையில் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏசியில் உட்காந்துருக்கோம், நெப்போலியன் ஏசியில் உட்காந்துருப்பாரான்னு தெரியாது, அலெக்சாண்டர்லாம் ஏசி பார்த்துருக்கவே மாட்டார் அந்த இல்லைங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா கேமராலாம் பார்க்குறோம், அவர்லாம் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க பாட்டுக்கு இருட்டுக்குள்ளே குதிரையில் போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ காலங்கள் மாறும்பொழுது அது மாறுது. அந்த அடிப்படையில் காலத்தினுடைய அடிப்படையில் இந்த மாற்றங்கள் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம எப்படி வாழ்கிறோன்றது வேணால் அந்த ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். அப்போ ஒரு காலத்தில் 12 பிள்ளை ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றெடுத்தாங்க. அப்போ அந்த ஜாதகம் என்ன ஆச்சு? இப்போ எல்லா வீட்டிலும் 2 பிள்ளை தான் பெற்கிறாங்க. அப்போ காலங்கள் தான் வந்து மாறுது. அப்போ காலங்கள் மாறும்பொழுது நம்மளை மாதிரி காலத்துக்கும் ஒரு உயிர் இருக்குது, அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை வச்சு நம்ம இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அனுமானிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 100 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் வாழ போகிறதுனால நம்ம ஸ்லோவாக மாறுறதுனால இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கை, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம்னா நம்ம அதுக்கு பலன் சொல்கிறோமே தவிர. அப்போ ஒரு காலத்தில் மன்னர் இருந்தார், அதே ஜாதக அமைப்புகள் இல்லைனா அதனுடைய ஜெனட்டிக் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இருக்கும், அவ்வளோதான். அப்போ ஆகமத்தில் 2 பேருமே ஆட்சி பண்ணுறவங்க சரிங்களா? அப்போ 2 பேருமே ஒரே ஜாதக அமைப்புகள் ஒரே ஜீன்லேருந்து வந்திருக்கலாம், ஒரே ஜெனட்டிக்லேருந்து வந்திருக்கலான்றதுனால இது மாறாது. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம மதுரைக்கு பக்கத்தில் ஒருத்தரை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவினுடைய நீட்சியாக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அது வந்து N130ன்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க, அந்த டிஎன்ஏ நம்பர். அவர் ஒருத்தருக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து ஒருத்தனுக்கு வந்திருக்கு இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய ஜெனட்டிக்கில் எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி அந்த ஜெனட்டிக் வரும். நம்ம வந்து யார் வழியாக பிறந்து வந்திருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அதனுடைய மரபு வாழ்க்கை வரும் பொழுது இந்த மரபுகள் இருக்கவங்க வருவாங்க. இன்னொரு விஷயம், நியரஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் நடக்காத விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒருவேளை நான் இருக்கிறேன், நான் வந்து என்னுடைய 3-4 ஜென்ரேஷனுக்கு முன்னால் 2 சைடும் அப்பா அம்மா 2மே, நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அப்பா சைடு மட்டும் தான் ஜென்ரேஷன், அப்படிலாம் இல்லை. 2 பக்கமும் ஜென்ரேஷன் தான். 2 பக்கமும் என்னுடைய 3-4 தலைமுறைகள் போகும்பொழுது என்னுடைய 3-4 தலைமுறைகளில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், அது என்னுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அல்லது தாத்தா பாட்டியோட அண்ணன் தம்பியாக கூட இருக்கலாம். என்னுடைய அவங்களுடைய ஜென்ரேஷன்றது அதுதான். அப்போ அவங்க மட்டும் இல்லை, எங்களுடைய 3வது தாத்தா அவங்களுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய அடுத்த 2வது செட்டப்பு அதனுடைய அண்ணன் தம்பி, ஃபஸ்ட்டு செட்டப்பு அதனுடைய அண்ணன் தம்பி, என்னோட அப்பா அதனுடைய அண்ணன் தம்பி, இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்கு இல்லைங்களா? இதுக்குள்ளே யாரெல்லாம் ஏதாச்சும் வாழ்ந்துருந்தாங்கன்னா அதனுடைய டிட்டோ ஜாதகம் எனக்கு திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா நான் அதே மாதிரி வாழ்க்கை வாழுவேன். அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், தலைவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறக்க மாட்டார்கள்னு சொல்கிறேன்.
நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அப்படின்னா இவர் பிறந்திருக்காருன்னு ஒருத்தர் கை காட்டுவாங்க, அவருடைய குடும்பத்தை போய் பாருன்னு சொல்லி காட்டுவோம். அப்படியே ஜீனில் போனால் அவர் ஒரு ஊரில் ஒரு முக்கியமான நபராக அவங்க தாத்தா இருந்திருப்பார். ஆக மொத்தத்தில் ஒரு அடிமைத்தனமான ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு அடிமை மட்டும்தான் பிறக்க முடியும். இது வந்து பழமைவாதமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே வேணாலும் சர்வே எடுத்துங்க, நீங்கள் வந்து சமூக நீதி பேச கூட இருந்துக்கிட்டுங்க, நீங்களும் திருப்பி என்ன பண்ணுவீங்க, உங்கள் பையனை தான் கூப்பிட்டு வந்து முன்னால் நிப்பாட்டுவீங்க. ஏன்னா அது இயற்கை. அது இயற்கை மட்டும் இல்லைங்க, அவனுக்கு தானே இயற்கையாகவே போகுது. ஒருவேளை இந்த தலைவர் இறந்ததுக்கு அப்புறமா மக்களே என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு வந்து அண்ணனை கூப்பிட்டு மேலே ஏற்றி விட்டுற மாதிரி ஏற்றுறாங்க. ஏன்னா இது வந்து அவருடைய விதி. அப்போ எதுவுமே விதியை தாண்டி போகாதுன்றப்ப இது மாதிரி அவர் மன்னராக இருந்திருக்கலாம், சரிங்களா, இப்போ வந்து அரசியல்வாதியாக இருக்கலாம், எல்லாமே ஒரே வகைப்பட்ட ஒரு மரபுலேருந்து வராங்க அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. அப்போ இது வந்து காலங்கள் அப்படிங்கிறது மாறும்பொழுது அதனுடைய பேர்கள் மாறலாம். இப்போ நீங்கள் வந்து ராஜாக்களுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னால் வேறு மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. ராஜாக்களுக்கு அப்புறமாவே இந்த முதலாளித்துவம் ஆரம்பிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா பண்ணை அடிமைகளை உருவாக்கி ராஜாக்களே காலி பண்ணான். அப்போ ராஜாக்களை காலி பண்ணிட்டு குறுநில மன்னர்களை உற்பத்தி பண்ணி அவனே அழிச்சிட்டு அப்புறமா தொழில் புரட்சி ஆரம்பித்தான். அப்புறம் இரும்பு காலம் வந்துச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பெருமுதலாளித்துவம் வளர்ந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே பெருமுதலாளித்துவத்தினுடைய கையாளு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா, கார்பரேட் தான். கார்பரேட்டினுடைய அப்போ கார்பரேட் முடிவு பண்ணால் தான் ஒரு அரசியல்வாதியே வர முடியுன்றப்ப ஆக மொத்தத்தில் ஒரே செட்டப்பு, பேர் மட்டும் வேற, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான். காலத்துக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுது இல்லைங்களா. அப்போ நம்ம இப்போ நம்ம 2 பேரும் ஒருவேளை 500 வருஷத்துக்கு முன்னால் பேசியிருந்தோம்னா கோமணம் கட்டிட்டு உட்காந்து பேசி இருந்திருப்போம். இப்போ பேசினா நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டு பேசுகிறோம், அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் மாற்றங்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த ஜாதக அமைப்பு இருப்பாங்க, பொது சமூகத்துக்கு வருவாங்க, மக்கள் பணி ஆற்றுவாங்க அப்படின்னா எந்த ஜாதக அமைப்பு? ஒரு ஜாதகத்தில் மக்கள் பணி அப்படின்னு சொல்லிட்டு சனி தாங்க. சனி இருந்தால் தான் சர்வீஸ். அதனால தான் வந்து சனியை வந்து துப்புரவாளன், தூய்மையாளன், நீதிமான், நீதிபதினு சொல்லி அவருக்கு எல்லா பொறுப்புகளையும் கொடுக்குறாங்க. பணியாளர்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சமூக பணிக்கு வரணும் அப்படின்னா சனி முக்கியமாக இருக்கணும். அதனால தான் வந்து இந்த கவுன்சிலர், வார்டு மெம்பருக்குலாம் சேலரியே கிடையாது. அவங்களாம் வந்து சமூக பணிக்காக இருக்கிறாங்க. அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்றது வேற, அது தனி. ஆனால் அந்த பொறுப்புங்கிறது வந்து சம்பளம் இல்லாத பொறுப்பு. 10 பேர் ஃப்ராடு பண்ணலாம், ஒரே ஒருத்தன் அதில் நல்லவன் இருப்பான் அப்படின்ற அமைப்பில் தான் இந்த அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அப்போ சனி ஆட்சி உச்சம் நீச்சம், சனி ஆட்சி உச்சம் நீச்சம் விளிம்பு, ஆட்சி உச்சம் வக்ரம் விளிம்போட சேர்ந்த சனி, இதெல்லாம் வந்து அந்த பவரை கொடுக்கும். அடுத்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா சூரியன் பவராக இருக்கணும். அப்போ ஒரே ஜாதத்திலே சூரியன் சனி இணைவு, சூரியனும் சனியும் பவராக இருக்குது. இந்த ரெண்டுமே சேர்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக இவங்க அரசியலுக்குள்ளே வரலாம். ஒன்னொன்று, இவங்களுடைய ஜீனில் யாராச்சும் ஒருத்தவங்க பொதுப்பணியில் இருந்திருக்கணும், அப்படி இருந்தால் வருவாங்க. அப்போ 3 காம்பினேஷன் வரணும். அவன் 3 காம்பினேஷன் இருந்தால் தான் அவங்க சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஜாதத்தை கொடுத்து அமைச்சர் ஆகக்கூடிய ஜாதகமா, எம்எல்ஏ ஆகக்கூடிய ஜாதகமானு கேட்குறாங்க. அப்படி 6 ஜாதத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்து இந்த சென்னையில் இருக்கிறதுலே பெரிய ஒரு கோடீஸ்வரர் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் போட்டோம்னா அவர் வந்துடுவார். அவருடைய ஜாதத்தை நான் பார்க்க போகிறேன் பர்சனலாக. அவர் ஜாதத்தை எடுத்து முன்னால் வைக்கும்போது அவருடைய ஜாதத்தில் எந்த ஒரு சிறப்பம்சமுமே கிடையாது, 0. அவருடைய ஜாதத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஆள் வந்து ஆட்டோ ஓட்டுறது கூட இது இல்லைன்ற மாதிரி தோணும். ஆனால் அவர் வந்து இருக்கிறதுலே பெரிய சென்னையில் தமிழ்நாட்டிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரன் ஒருத்தர், ஓகேங்களா. அவர் என்கிட்ட கேட்குறதே வந்து 700 கோடி ரூபா ஒரு பில்டிங் கட்ட போகிறேன், கட்ட முடியுமான்னு கேட்குறாரு, ஓகேங்களா. நான் சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களா. ஆனால் அவருடைய ஜாதத்தில் எதுவுமே இல்லை. அப்போ அவரும் வந்து ஜோசியத்தில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. நானும் அவரும் பேசும்போது சொல்கிறேன், அவரும் என்னுடைய அந்த கருத்துக்கு உட்படுறாரு. ஜாதகம் என்பது 0. இப்போ நான் 0, நான் எந்த இடத்துல உற்பத்தி ஆகிருக்கேனோ அதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ். இப்போ அம்பானியினுடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகமும் ஒன்றா இருக்கலாம், சரிங்களா. ஆனால் அம்பானியினுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் வாழ்வீங்க, ஆனால் உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸுக்குள்ளே வாழ்வீங்க. நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த இடத்துல அவர் மாதிரியே வாழ்வீங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் பிறக்கும்போது 234 பேர் வந்து சென்னையில் அதே நேரத்தில் அதே செகண்டில் பிறந்துக்கிறான். எல்லாத்தையும் துணை முதலமைச்சராக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுடைய ஜீன் அவங்கவுங்க என்ன இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துலேருந்து வளருவாங்கன்றது போல் ஒரு ஜாதகம் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அம்பானியினுடைய ஆனந்த் அம்பானி இருக்கார் இல்லையா, அவர் ஜாதத்தில் சிறப்பே தேவையில்லை. அவர் 0ல் இருந்தால் கூட அப்படியே மெயின்டைன் ஆவார். ஒருவேளை அவருடைய ஜாதத்தில் சிறப்பு இருந்தால் அவர் அதிலிருந்து வளர்ந்து போவார். ஒருவேளை சிறப்பே இல்லாத போது அவர் அப்படியே இருப்பார். ஒருவேளை டவுனில் இருந்துச்சுன்னா அவர் அங்கேருந்து டவுன் ஆவார். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம பிறந்த இடத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணோம். அப்போ நான் உங்களுக்கு பணம் வரும்னு சொன்னேன்னா ஒருவேளை உங்களுக்கு இருந்தால் ஒரு 2 லட்ச ரூபா வரும், ஆனந்த் அம்பானியாக இருந்தால் 2 லட்சம் கோடி வரும். அவ்வளோதானே தவிர நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டேட்டஸ் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு ஜாதத்தை கொடுத்து என்கிட்ட ஒருத்தர் விவாதம் பண்ணார், சரிங்களா. என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஜாதத்தை 2 ஜாதத்தை கொடுத்துட்டு இந்த 2 ஜாதத்தில் எந்த ஜாதகம், அவர் ஒரு பெரிய ஜோசியர், எனக்கு குருவுக்கு குரு அவர், ஓகேங்களா. அவர் கூட்டு போய் என்கிட்ட கேட்குறாரு சும்மா டெஸ்ட்டுக்காக. 2 ஜாதத்தை கொடுத்து இதில் எந்த ஜாதகம் கோர்ட்டில் கேஸில் ஜெயிக்குன்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா இது எப்போ தீர்ப்புன்னு கேட்குறேன். ஒரு 6 மாதம் கழிச்சு வச்சுக்கேன் அப்படிங்கிறாரு. 6 மாதம் கழிச்சுன்னா இந்த ஜாதம் தான் ஜெயிக்குன்னு சொல்கிறேன், நீ இன்னும் கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னு சொல்லி கேட்குறேன். இந்த ஜாதம் தான் தம்பி ஜெயிச்சிச்சுன்னு சொல்கிறாரு. நீ இன்னும் 6 மாதம் கழிச்சு தானே சொன்னேன்னு. இல்லை உனக்கு சும்மா கேட்டேன் அப்படின்னா 6 மாதத்துக்குள்ள இந்த ஜாதகம் நல்லா இருக்குது,
6 மாதத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்போ என்னன்னா அவனுடைய ஸ்டேட்டஸும் முக்கியம், அவனுடைய ஜாதக அமைப்பு முக்கியம், அதுக்கப்புறம் கோச்சார கிரகங்களும் முக்கியம், இல்லைன்னா தாஜிகன்னு சொல்லக்கூடிய தசாபுத்திகளும் முக்கியம். நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ஆக மொத்தத்தில் எல்லாமே முக்கியன்றப்ப எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதா ஜாதகத்தை பார்த்து இவங்க முதலமைச்சர் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆவாங்க. ஆனால் கலைஞர் ஆகிட்டாரு அப்படின்னு கேட்டால் அவங்க அடுத்தரவு ஆவாங்க. ஏன்னா அவங்க ஜாதத்தில் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது, கோச்சாரங்கள் சரியில்லைன்னு சொல்கிறது போல். அப்போ நம்ம கோச்சாரங்கள் அவங்களுடைய ஜாதக அமைப்புகளெல்லாம் எடுத்து தான் செய்யணும். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நான் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டால் நான் சொல்ல முடியாது. சரிங்களா? ஒருவேளை எடப்பாடி ஜாதத்தையும் ஸ்டாலின் ஜாதத்தையும் கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க 2 விதத்தில் இப்போ யார் ஆவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. அப்போ என் ஜாதத்தையும் உங்கள் ஜாதத்தையும் கொடுத்து இவர் 2 விதத்தில் யார் முதலமைச்சர் ஆவாங்கன்னு கேட்டால் 2 பேரும் இவர் சும்மா உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. சொல்ல வேண்டியதா இல்லைங்களா? அப்போ அப்படி தான் நம்ம அப்போ என்னன்னா இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஜாதக அமைப்பில் எப்படி ஜாதகமாக இருந்தாலும் சனியும் சூரியனும் பவர்ஃபுல்லாக இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் பொது சமூகத்துக்குள்ளே வருவாங்க. அவங்க ஜாதத்தில் மல்டிப்புளாக நிறைய கிரகங்கள் பவராக இருக்கும் பொழுது அவங்க தன்னுடைய பிரச்சனையெல்லாம் மீறி பெருசாக வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நரேந்திர மோடி ஐயாவுடைய ஜாதகம் இருக்குது. அவருடைய ஜாதத்தில் 5 கிரகங்கள் சந்தி விளிம்புன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ராசி வந்து 30 டிகிரி, அதில் ஃபஸ்ட்டு 2 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்தாலும் கடைசி 2 டிகிரி தான் விளிம்பு. அப்போ அவருடைய ஜாதத்தில் 5 கிரகங்கள் விளிம்பு. அவர் எங்கேருந்து வந்தார்? டீ கடையிலேருந்து வந்தாருன்னு அவர் என்னமோ பண்ணிட்டு வர்றாரு, நம்மளுக்கு தேவையில்லை. அவர் பாட்டத்துலேருந்து மேலே வந்துக்கிறார். ஆனால் அவங்களுடைய ஜெனட்டிக் எப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ண முடியாது, அது நம்ம பார்த்துக்கலாம் தனியாக. ஆனால் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், நம்ம தமிழக முதல்வர் இருக்கார். அவர் எங்கேருந்து வந்தார்? சிஎம்ஓடைய பையன் வந்தார். அவருடைய ஜாதத்தில் எந்த ஒரு முக்கியத்துவமும் தேவையில்லை. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெனட்டிக்கலாக இருக்கார். அவர் பிறக்கிறப்பே அவர் முதலமைச்சராகவே பிறந்துட்டார் இல்லைங்களா? அவர் சும்மா இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை அழகு பார்ப்பாங்க. உட்கார வச்சு அழகு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்போ என்னன்னா ஒருவேளை ஜாதகத்தில் நிறைய கிரிட்டிக்கலான அமைப்பு இருந்தால் அவர் மேலே வருவார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இல்லைங்களா? அவர் சாதாரண நிலையில் இருந்தார். திடீர்னு அவருடைய ஜாதத்தில் நிறைய முக்கியத்துவம் மேலே வந்துட்டார். இப்போ அவர் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரான்னு நம்ம அவரை பேசலாம். ஆனால் என்ன நீங்கள் பேச முடியாது. அப்போ என்னன்னா அவருக்கு அந்த ஆல்ரெடி அவருக்கு அப்போ என்னன்னா ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டாரு, அவர்கிட்ட போயிட்டு நான் கவர்மெண்ட் டாக்டர் ஆவேனா நான் கிளினிக் வைப்பேனான்னு கேட்கலாம். ஏன் ஜாதத்தை கொடுத்து நான் கவர்மெண்ட் டாக்டர் ஆவேனா கிளினிக் வைப்பேனா நீ இப்படியே ஊர் சுற்றிட்டே இருக்க வேண்டியதான் சொல்ல வேண்டியதான்ற மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் நம்ம ஆரம்பிப்போம். அப்போ என்னன்னா நம்ம இப்போ பேச போகிறது ஒருவேளை கேட்க போகிறதா என்னவா இருக்கலாம்னா இப்போ இருக்கக்கூடிய யார் வரலான்னு கேட்கும்பொழுது அந்த கேட்டகரிகளுக்கு ஆளை தான் எடுக்க போகிறோன்றதுனால அதை புரிஞ்சுட்டு நம்ம பேசலாம். ஆக மொத்தத்தில் அவங்களுடைய ஜெனட்டிக் இருக்கணும், அவங்க எங்கேருந்து பிறந்தாங்கன்றது ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் கோச்சாரங்கள் முக்கியம், அதுக்கப்புறம் கிரக நிலைகள் முக்கியம், அதுக்கப்புறம் காலங்கள் முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம அடுத்து போகலாம். இப்போ நம்ம அரசியலை பற்றி பேசும்போது மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் போது மக்களுக்கு இருக்கிறதுனா நமக்கு ஒரு நேர்மையான தலைவர் வரணும், நேர்மையான அரசியல்வாதி வரணுன்றது. இப்போ எந்த ஜாதக அமைப்பு இருந்தால் இவர் 1000 கோடி கொடுத்தா கூட அது வேணாம், எனக்கு நேர்மையாக சம்பளம் என்ன, சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன சம்பளமோ அது கூட ஊழல் செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், அப்படி ஜாதகம் உலகத்துல ஒரு நேர்மையான மனிதர் இல்லை ஜாதகம் உலகத்திலே கிடையாது. ஓகேங்களா? அப்படி எப்படி அதாவதுங்க இது ஒரு செட்டப், அரசியல் செட்டப். இதுதான் கார்பரேட்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? இது கார்பரேட் தான், பியூர் கார்பரேட். இது யார் மூவ் பண்ண முடியும்? இது ஒரு பிஸ்னஸ் இல்லைங்களா? இப்போ பிஸ்னஸ். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் அரசியல்வாதிகளவே நம்ம குற்றம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த வேலை செய்கிறப்போ ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிடுவீங்க. நானும் தான். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கே இவ்வளோ ஆசை இருக்கிறப்ப அவன் அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு வரத்தான் செய்யும். அது என்னன்னா இது எல்லாமே அரசியல் அப்படிங்கிறதுனால, இந்த உலகம் இயங்குவதற்கான பொருளாதாரம் முக்கியன்றதுனால இது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இது திருப்பி மறுமலர்ச்சியும் புத்துணர்ச்சிகளும் புரட்சிகளும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அவன் அரசன் சரியாக இருந்தானா அதுக்கப்புறமா பெருமுதலாளித்துவம் மேலே உள்ளே வந்திருக்காது. அது மக்களுக்கு ஆசை இல்லைன்னா பெருமுதலாளித்துவத்துக்குனால ஓடி இருக்க மாட்டான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா பெருமுதலாளித்துவம் மிகப்பெரிய ஒரு அது என்னன்னா கோடிக்கால் பூதம் மாதிரி. இவன் முதலாளித்துவத்தை தான் சொன்னான். ஓகேங்களா? பெருமுதலாளித்துவத்தோட இப்போ இருக்கக்கூடிய சோசியலிசமோ இல்லாட்டினா அந்த ஒரு பொது உடைமை சித்தாந்தங்களோ அதை விட பெரிய பூதம் இது. முதலாளிகள்லாம் தூக்கி தின்னுட்டு இது முளைச்சிட்டு இது முள் செடியாக இருக்குது. முதலாளியாச்சும் அவன் என்ன பண்ணான்னா ஒரு செடியாக இருந்தான், மரமாக இருந்தான், ஏதோ ஒன்று கிடச்சிச்சு. இவன் முள்புதராக வளர்ந்துருக்கான், எவனுமே உள்ளே போக முடியாது. அப்போ என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இது ஜாதத்தில் இல்லைங்க, உலகமே இப்படி தான் இயங்கும். அது என்னன்னா இப்போ கண்ட்ரோல் பண்ணா தானுங்க. இப்போ போலீஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ எப்படி முடியாது. அப்போ இந்த அரசியல்வாதிகள் இப்படி இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? இந்த உலகம் ஹேண்டில் பண்ணுறப்ப அப்படி தான் இருப்பாங்க. சுத்தமான அரசியல்வாதிகள் இருக்கணும்னா அரசியலே இருக்காது. அதனால தான் அது பேர் அரசியல் இல்லைங்களா? நீங்கள் வள்ளுவர் எழுதின அரசியலில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே எங்கெங்கே கேம் ஆடணுன்றதான் வள்ளுவர் எழுதி வச்சுக்கிறார். இப்போ கேம் ஆடுவதும் சேர்ந்து தான், அதுதான் ராஜதந்திரம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டை பாதுகாக்கணும்ல, என்னுடைய நாடு மக்களை பாதுகாக்கிறப்போ அவனுக்கு அந்த கிரிமினல் சிந்தனை இருந்தால் தான் உருப்பட முடியுன்றப்ப அந்த தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி 1000 கோடி ரூபாய்க்கு முன்னால் வச்சா கூட
எனக்கு டீ காசு அப்புறமா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாள்ல யாரும் இங்கே வர முடியாது. அப்படி வரதுக்கு வேணா காலங்கள் ஆகலாம். ஆனால் அப்படி எதுவும் வரதுக்கு சில பேர் பேர் சொல்லி சில பேர் இவர் வந்து இத்தனை வருஷம் அமைச்சராக இருந்தார், ஓ அவர் எதுவுமே ஊழல் பண்ணலை, நேர்மையாக இருந்தார், அது வந்து அதனால சில பேர் ஊடகத்துல சொல்கிறாங்க. அது சும்மா சொல்லுவாங்க. அப்போது அவர் அந்த மாதிரி ஒருத்தரால் பேர் எடுக்க முடியுது. ஆனால் பெரும்பாலும் இல்லைங்க, பேர் எடுக்கிறதுங்கிறது வேறங்க. நம்ம பேசுறதுங்க வந்து பேர் எடுக்கிறதுங்கிறது வந்து ஃபெமிலியர் ஆகுறது. அப்படிங்கிறப்ப அவர் வெளியே பேர் கொண்டு வரதுக்கு ஜாதகத்தில் மீன ராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் அவர் ஃபெமிலியர் ஆயிடுவார். ஓகேங்களா? அவர் கெட்டதும் ஃபெமிலியர் ஆயிடுவார், நல்லவராகவும் ஃபெமிலியர் ஆயிடுவார். அவங்களோட சித்தாந்தங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஃபெமிலியர் ஆகலாம். ஒருவேளை அவருடைய ஒரிஜினாலிட்டி என்னன்றது ஜாதகத்தில் தெரியாமல் போகலாம். ஒருத்தர் வந்து திருட்டு வேலை செய்கிறாரு அப்படின்னா சனி ராகு இணைவு வரணும். பேராசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சனி ராகு இணைவு வரணும். அது இருந்தால் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி குருச்சந்திரன் சனிச்சந்திரன் நினைவு இருந்தால் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு சாப்பிடக்கூடிய குணம் வந்துடும். சிலருக்கு வந்து ஆட்டை போட்டுப்பாங்க, வெளி தெரியாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா நான் வந்து நிறைய பேரை நான் இப்போ பார்த்துருக்குறோம், அவங்கள பற்றி வெளியே ஒரு மாதிரி இருக்கும், உள்ள ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி. இங்கே எந்த அரசியல் அப்படிங்கிறதே இதுக்கு அப்பாற்பட்டது. ஓகேங்களா? சுத்தமான கை இருந்தால் அரசியலுக்குள்ள வர முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் சகிச்சுட்டு போக முடியாது. அப்போ சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்படின்றப்ப நம்ம வெளிப்படையாக ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லிலாம் பேச முடியாது. எனவே சுத்தமான அரசியல் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அரசியல் என்பதே இங்கே வந்து நம்ம இதெல்லாம் கலந்தது தான் அரசியல். அப்போ ஒரு அரசியலுக்குள்ளே போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து தான் செய்யணும். எங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால என்னன்னு புரியுது இல்லையா? பாலிடிக்ஸ் பண்ணுறதுனா கிரிமினல் வேலை செய்கிறது வேறு தான் பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அரசியல் பண்ணாத அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது பண்ணாதுன்னு அர்த்தமா? பாலிடிக்ஸ் பண்ணாதுன்னு சொன்னால் ஏதோ குறுக்கு வழி பண்ணாதுன்னு நடத்துகிற மாதிரி மக்கள் அப்படி இருந்தால் தான் பண்ணேன். இதுக்கு நீங்கள் நல்லவரை தேர்ந்தெடுக்கவே முடியாது. நல்லவருக்கு இதுக்கு இங்கே என்ன வேலைன்ற மாதிரி தான் இல்லைங்களா? ஏன்னா மக்களும் அப்படி இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் மக்கள் ஜாதத்தை தான் பார்க்கணும். போய் மக்களில் யார் எதிர்பார்க்காம ஓட்டு போடுறாங்கன்னு பார்க்க வேண்டியது. அப்போ இது வந்து ஜோசியத்துக்குள்ளே கட்டுப்படாது. காரணம் என்னன்னா இது காலதேச வர்த்தமானம். இது உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஆமாம். இப்போ இந்த ஜனநாயக முறை அப்படிங்கிறதே வந்து நீர்த்து போன முறையாக போச்சு. இப்போ நீங்கள் மன்னராட்சியை தான் பேர் மாற்றி வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லா ஊர்களையும் அதான் நடக்குது. மன்னராட்சின்ற பேரை மட்டும் டேக்கை மட்டும் மாற்றிட்டு வாரிசுகளோ இல்லைன்னா அதுக்கு இணையான மன்னர்கள் கூட சிலர் என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணாங்க. இது இப்போ அது கூட நடக்காதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கிறதுனால இது வந்து காலம் தான் முக்கியமே தவிர இது காலத்தினுடைய ஜாதகம். இது தனி மனித ஜாதகத்தை பார்க்கவே முடியாது. காலங்களுடைய ஜாதகம் இருக்குது. காலங்களுடைய ஜாதகங்களை பார்க்குறதுக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு கொரோனா வருதுன்னு வச்சுக்கோங்க. கொரோனாவை எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஜோசியத்தில்? பேசிக்கான அஸ்ட்ராலஜி என்ன அப்படின்னா, நாம் இதற்கு முன்னால் நடந்த தரவுகளை எடுத்துக்கிட்டு அந்த காலங்களில் கிரகங்கள் எப்படி இயங்குச்சுன்னு பார்க்குறது தான். அப்போ கொரோனா எப்படி வந்துச்சுன்னா, கொரோனா வந்ததுக்கு நம்மளுக்கு கொரோனாவே இதுக்கு முன்னால் வரல. அப்போ இதுக்கு இணையான ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இதுக்கு முன்னால் பிளேக் வந்திருக்கு 100 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு இணையானதாக இருக்கலாம். இந்த கிரகங்கள் மாறும்போது இது வந்து சொல்லலாம். அப்போ நல்லவன் ஆட்சி செய்கிற எப்போ வரும்னு கேட்டோம்னா, நல்லவன் ஆட்சி செஞ்ச ஏதாச்சும் காலம் வேணும். அப்படி எதுவும் இல்லை. அப்படி இருந்தாலும் அதுக்கான தரவுகள் நம்மகிட்ட இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த அவர் ஆட்சி பண்ணார், இவர் ஆட்சி பண்ணாருன்னு. அப்போ அவர் ஆட்சி பண்ணிதானே எதுக்கு மக்கள் இங்கே வந்து நிற்கிறான்? புரியுதுங்களா? இப்போ மக்கள் என்ன பண்ணிங்கன்னா வந்திருக்க மாட்டாங்கல்ல, அதே தொடர்ந்து இருப்பான்ல. அப்போ அங்கேயும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருந்துருக்குது. மக்களுக்கு எதை செஞ்சாலும் பஞ்சாயத்து இருக்குது. இப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இருப்ப. அப்போ காலங்கள் நம்மளுக்கு புதிய தகவல்களை சொல்லலை. அப்படி ஒருவேளை நீங்கள் கேட்குற மாதிரி ஏதாச்சும் இதுக்கு முன்னால் நடந்திருந்தா அன்னைக்கு கதையை சொல்லுங்கள். அதை வேணால் நான் செக் பண்ணிவிட்டு கிரகங்களுடைய காம்பினேஷன் எதுனால அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து ராமருடைய ஆட்சி அயோத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அயோத்தியில் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அயோத்தியுமே மாறிடுச்சு. அப்போ நான் சொல்றேன் காலாவதி ஆகிட்டு இருக்குது. அப்போ அயோத்தியினுடைய கிரகங்கள் எடுத்து பார்க்குறப்ப அங்கே வந்து சூரியன் முதல் இருந்துச்சு. அது மாதிரி திருப்பி கிரகங்கள் வரவே வராது. அப்போ சில விஷயங்கள் நம்ம பார்த்து தான் பேச வேண்டியது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கேயும் பாலிடிக்ஸ் நடந்துச்சுல. அப்போ ஏதோ ஒரு நம்ம இங்கிருந்து பார்க்குறப்ப வாலி வந்து கொலை பண்ணாரு அப்படின்றப்ப ஒரு தரப்பு வந்து அவன் ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க, ஒரு தரப்பு நியாயத்தை பேசுவாங்க. அப்போ தரப்பு நியாயம் மாறும்பொழுது இதில் யாருக்கு நல்லதுன்னு நம்ம பேசுறது? இப்போ எதுவுமே வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ண முடியாது. பலதரப்பட்ட மக்கள் வாழ்றதுனால இது குறிப்பிட்ட ஒரு நல்லவர்னு ஜாதத்தை எங்கேயுமே கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நெருங்கின தூரம் வரைக்கும் எவனும் கண்ணுக்கு தெரிலன்ற யோகியம் இல்லை. அது மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதை தவிர இதை போட்டு அதில் யோகியத்தை யாரும் எதிர்பார்ப்பதும் இல்லை. நான் சொல்ல புரிஞ்சுருக்கீங்களா? இப்போ வந்து நீங்கள் நான் இருக்கேன் சார், நான் வந்து ஒரு பெரிய தத்தியாக இருக்கிறேன் சரிங்களா, எது கொடுத்தாலும் திங்க மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன், நான் வந்து ஒரு அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு வாழ்கிறேன். என்ன குடும்ப தலைவனை வேணா சேர்த்துக்குவானா? இவனை நம்பினோம்னா நம்மளும் ஜோத்துக்கு சிங்கி அடிக்கணும், பின்னால் போய் நில்றான்னு சொல்லிடுவான். வீட்டிலே நல்லா ஆட்டை போடுற ஒரு கூட்டம் தலைவனாக்கி விட்றான். ஏன்னா அவர் தான் குடும்பத்தை நல்லா செழிப்பாக கொண்டு வருவார். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மக்களுக்கு அது தேவைன்றதுனால மக்களுக்கு தகுந்த மாதிரி தான் தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ திடீர்னு இப்போது அரசியல் வருது, ஒரு கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 234 தொகுதி தான். ஆனால் ஒரே கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10,000 பேர் நாமினேஷன் பண்ணுவாங்க, ஒரு கட்சியிலையும் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஆசை வருது. இந்த மாதிரி திடீர்னு சிலருக்கு பதவி வந்துடும். ஓகே,
திடீர்னு பதவி விட்டு போயிடுவாங்க. இந்த அமைப்பு எப்படி? அதான் சார், ஒரு ஒரு 2 கிரகங்களுக்கு மேலே வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் ஒரு ஜாதத்தில் பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கலாம். அது வந்து அவர் தொழில் ஆரம்பிக்கலாம், அரசியலுக்குள்ளே வரலாம், லக் அடிக்கலாம், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கலாம், புதையல் கிடைக்கலாம், என்ன நடக்கலாம். அப்போ அரசியலுக்குள்ளே வரவன் நினைக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிறது இப்போ வந்து நான் எங்கள் அப்பா எம்எல்ஏ, நானும் எம்எல்ஏ ஆக போகிறேன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ஜாதத்தில் சூரியனும் சனியும் இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்துடலாம். எங்கள் வீட்டில் யாருமே எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏல, ஆனால் முன்னால் வந்து மிராஸ்தாராக இருந்துக்கிறாங்க, தாசில்தாராக இருந்துக்கிறாங்க, பண்ணையாராக இருந்துக்கிறாங்கன்னா நீங்கள் வரதா இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வெளியே வரீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் ஒரு 2-3 ஆச்சு இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்துடலாம், உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு 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 போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் வரப்போனால், எத்தனை பேர் போட்டியிட போகிறோம், யார் யார் ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து நான் வந்து இந்த எம்எல்ஏக்கு வரலாமான்னா அவன் எத்தனை பேர் நாமினேஷன் பண்ணிக்கானே தெரியாது. அப்போ லிஸ்ட்லாம் தூக்கிட்டுவான்னு சொல்ல வேண்டியதான். ஆக மொத்தம் நீங்கள் வரதுக்கான கேட்டகரியில் எது எப்போ வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு தெரியாமல் இருக்கீங்க, அரசியலுக்குள்ள பெருசாக இல்லைன்னா நீங்கள் வரணும்னா நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கணும். ஆல்ரெடி எம்எல்ஏ பையனாக இருக்கேன், இல்லைனா எம்பி பையனாக இருக்கேன், இல்லை தாசில்தார் பையனாக இருக்கிறேன், ஒரு பஞ்சாயத்து தலைவர் பையனாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வரலாம், உள்ளே வரலாம். உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் பலமாக இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இன்னொரு ஒரு கேள்வி சார், இப்போ எதிரி அப்போ போட்டியாளர் அப்படின்னு வரும்போது சிலர் வந்து ஒரு தொகுதியில் 10 தடவை கூட நின்று ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் எதிர் கேண்டிடேட் மாறினே இருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிச்சுனே இருப்பார். இல்லை, அவர் ஜாதகம் நல்லா வலுவாக இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். அவரை வந்து அது 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 அவரோட விதி அவரை தான் எழுதி வச்ச மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திண்டுக்கல் பக்கம் போனீங்கன்னா ஐபின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஸ்டாண்டர்டாக இருக்காரு. அந்த ஊர் மக்களுக்கு அவர் தான் கவர்மெண்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அது வந்து அவங்க எதிரிகளை வெல்லக்கூடிய, எதிரிகள் வெல்லக்கூடியது இல்லைங்க, எதிரிகளை வெற்றிகளை கொடுக்குற ஜாதகம் அப்படி எதுவும் இல்லைங்க. நான் தான் சொல்லல, அது அவங்களுக்கு இயற்கையாக அவங்களுக்கு டிசைனே அப்படி இருக்கும். அவங்க ஜாதத்தை பார்த்தா நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகாமல் இருக்கும். அப்போ இயற்கையாகவே ஒரு இப்போ எங்கள் ஜாதத்தில் ஒரு 5 கிரகம் வக்ரமாக இருக்குன்னா, இப்போ நான் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லாமல் போயிடலாம். நான் இப்போ மோடி சொன்னேன் இல்லைங்களா, நரேந்திர மோடி ஜாதத்தில் 5 கிரகம் சந்தி. அவர் எங்கேருந்து வந்துட்டாரு, திருப்பி அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கூட போயிடுவார். நான் வந்து இதுக்கு முன்னால் இதே மாதிரி சேனலில் பார்க்குறப்ப ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அண்ணாமலை இருக்கார் இல்லைங்களா, அண்ணாமலை எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அண்ணாமலை வந்து அவருக்கு வந்து சூரியனுடன் சேர்ந்த புதன் வக்ரம், அவருக்கு வந்து திடீர்னு வேலையை விட்டுருவாரு, வந்துட்டாரு. இங்கே வந்துட்டாரா, இங்கேயும் என்ன செய்வார், இப்போ கொஞ்சம் நாளில் இதையும் நான் விட்டுட்டு எனக்கு இது வேணவே வேணாம், பொறுப்பே வேணாம், நான் அமைதியாக ஒரு ஓரமாக இருக்கு, நான் வந்து கொடி பிடிக்க போகிறேன்னு சொல்லுவார். ஆமாம், இன்னைக்கு அது ஆயிடுச்சு சொல்லிட்டாரா? ஓகே, ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தேர்தல் பொறுப்பாளர்லேருந்து மாறிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருடைய ஜாதகம் அப்படி. அப்போ ஒருவேளை பரிவர்த்தனையே ஆகாமல் ஒரு ஜாதத்தில் இருந்துச்சு, இல்லைனா வக்ரமே ஆகாமல் இருந்துச்சுன்னா அவர் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல போய் உட்காருவார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேர்சன்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க, அவங்க ஜாதத்தில் எதுவுமே மாற்றங்கள் இருக்காது. அவங்க எங்கேருந்து ஆரம்பிச்சாலும் அப்படியே நிலையாக ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்டாலினுடைய ஜாதத்தில் அப்படி மாற்றங்கள் கிடையாது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஜாதத்தில் எப்படி அண்ணாமலை ஜாதத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி மாற்றம் உதயநிதி ஸ்டாலின் ஜாதத்தில் இருக்குது. அதே சூரியன், அதே புதன் வக்ரம். விஜயுடைய ஜாதத்திலையும் அதே சூரியன், அதே புதன் சந்தி. அதனால சினிமா விட்டுட்டு இங்கே வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ நிலையில்லாத தன்மையை கொடுக்குறது. ஒருவேளை அவங்க டாப்புக்கு போகலாம், பீக்கில் போயிட்டு திடீர்னு விட்டுட்டு எங்கே வேற இடத்துக்கு போயிடலாம், ஏன்னா வேற யாராச்சும் தூக்கி போட்டு அவங்க வந்துடலாம். ஆக மொத்தத்தில் அவங்க நிலையில்லாத தன்மை. நீங்கள் சொல்லக்கூடிய தன்மைகள் நிலையான தன்மை. நான் சொல்றது புரிஞ்சுன்னா, இப்போ வந்து கலைஞர் இருந்தார், எத்தனை வருஷமா இருந்தார், துரைமுருகன் இருந்தார். துரைமுருகன் வந்து கலைஞர் எல்லாத்தையும் விட அதிகமான எம்எல்ஏ வருஷம் அவர் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா. அவருடைய ஜாதத்தில் நிலையான தன்மைகள் இருக்குது. அப்போ வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இல்லாமல் உங்களுடைய ஜெனட்டிக்கில் அந்த ஆளுமை தன்மையோடு இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கில் நீங்கள் நியரஸ்ட்டில் பிறந்து வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு உட்காந்துக்கலாம். உங்கள் ஜாதத்தில் வக்ரம் விளிம்பு நிறைய இருக்குன்னா எப்போ வேணாலும் ஒரு மாதிரி சேக்காகிட்டே இருக்கணும். நீங்கள் பத்திரமா தான் கேம் ஆடணுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இன்னொரு விஷயம் கேட்குறேன். இப்போ சில பேர் வந்து சில காலம் பதவியில் இருப்பாங்க, சில பேர் அந்த பதவி மாறி மாறி போயிட்டு இருக்கும், இப்படியெல்லாம் போயிட்டு. ஆனால் சில பேர் 50 வருஷம் அரசியல் இருப்பாங்க, ஆனால் ஒரு பதவியிலையும் உட்காரவே மாட்டாங்க. இல்லை, அவங்களுக்கு அந்த சூரியன்ற ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருக்கும். சனி மட்டும் பவராக இருக்கும். கடைசி வரைக்கும் கொடி பிடிக்கிறது, மைக் பிடிக்கிறது, யாரையும் தூக்கி விடுறது, கிங் மேக்கர்ஸாகவே இருப்பாங்க. கிங்காகவே ஆக முடியாது அவங்களால. நம்பர் 2லேயே இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய அந்த தன்மை. அதுக்கப்புறம் குருச்சந்திரன் தாழ்வு மனப்பான்மை தன்மை வரும். அதுக்கப்புறம் அது இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சனி ராகுங்கிறது சைடு அண்டர் கிரவுண்டு சப்போர்ட்லேயே இருப்பாங்க. அப்போ இந்த அமைப்புகள் இருக்கும்பொழுது அவங்க அப்படியே ஒரு பில்லராக தான் இருப்பாரு. அவரோட ஒரு இன்கம் அதிகமாக வரும், அது சேஃபர் இன்கம் சொல்லிட்டு இருந்திருக்கலாம். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது நம்ம புரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து இப்போ உதாரணத்துக்கு சில கட்சிகளினுடைய அந்த சிஸ்டம் இருக்கும், இத்தனை தடவை தான் அவர் எம்எல்ஏவாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போகிறவங்களுக்கும் அந்த 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 இது இருக்கும், அவங்க ஜாதத்தில் வந்து அந்த மாதிரி மாறக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசலாம். சரிங்களா? இப்போ இது இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போது சில நாத்திகள்லாம் பேசுகிற கட்சியெல்லாம் கூட இருக்குது. ஆனால் அவங்க அந்த வந்து எலெக்ஷன் டைம் வரும்போது சத்ரு சம்ஹார யாகம் நடத்துகிறோம், இந்த கடவுளை கோயிலில் போய் ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம், இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இது உண்மையிலே பலன் கொடுக்குதா? இல்லைங்க, அதாவதுங்க நீங்கள் வந்து கடவுள் பற்றி தான் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க.
அவர் ஒரு மாதிரி எதிர்ப்பு கடவுள் மறுப்புல இருந்து கடவுள் மறுப்பார். இத்தனை நாள் நல்லது பண்ணாமல் இன்னைக்கு நல்லது பண்ணுறாரு, அதையும் சேர்த்துக்குங்க. இத்தனை நாள் சாமி கும்பிடாதவர் இன்னைக்கு சாமி கும்பிடுறாரு, இத்தனை நல்லது பண்ணாதவர் இன்னைக்கு நல்லது பண்ணுறாரு, இத்தனை நாள் அறிவிக்காதவர் இன்னைக்கு அறிவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு நடிப்புன்றதுனால மக்களுக்கு அது தெரியும். மக்கள் இத்தனை நாள் வாங்காதங்க இனிமேல் வாங்குவாங்கன்ற மாதிரி அவங்களும் மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, மாறிக்கிறாங்க. அதனால இதை ஜோசியத்தில் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லா கட்சிகளும் இதை செய்யுது இல்லையா, எல்லா கட்சிகளும். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த யாகங்கள் பலன் தருமா? ஜோசி நான் சொல்றேன், சாதாரண ஆளுக்கே பலன் தராது, இது எப்படி பலன் தரும் இல்லைங்களா? உங்க மேல உங்களுக்கு வேணா நம்பிக்கைக்கு நீங்க போகலாம், அவ்வளவுதானே தவிர எந்த யாகங்களும் பலன் தராது. பலன் தராது. அப்படி பலன் தரதா இருந்தால் அவங்க என்னைக்குமே நடத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல, டெய்லி நடத்திட்டு இருக்கலாம். இப்போ நீங்க அந்த சூரியன் சனி ஆட்சி உச்சம் அந்த அதிகாரமானதான் அரசியலுக்கோ பொது சமூகத்துக்கோ வருவாங்க. இப்போ இது கோச்சாரத்துல எந்த மாதிரி பிளே? கோச்சாரத்துல வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு அல்லது சூரியனை தொட்டால் அவங்க ஆட்சிக்குள்ள வரலாம். அப்ப ஆட்சிக்கு வரலாம், ஆக்டிவேஷன் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா இவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு அவசியம் இல்லை, அவர் ஏதாச்சும் பொறுப்புக்கு வரலாம், அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்போ 2 பேர் முதலமைச்சர் கேண்டிடேட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ நான் விஜய் ஜாதகம் சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் சொன்னேன், அண்ணாமலை ஜாதகம் சொன்னேன், அதுக்கப்புறமா இப்போ நான் எடப்பாடி ஜாதகத்தை பேச போகிறோம், அடுத்து வந்து ஸ்டாலின் ஜாதகத்தை பேச போகிறோம். இந்த எல்லா ஜாதகமே ஒரிஜினலான்னு எனக்கு தெரியாது. நம்ம கூகுள் ஆட்டை போடுறோம், கூகுளை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கோம், கூகுள்காரன் தப்பாக கூட சொல்லலாம். நம்மளுக்கு கிடைச்ச தரவுகளை வச்சு பேசுகிறோம். அந்த தரவுகள் அடிப்படையில் இப்போ ஸ்டாலினும் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த 2 பேரும் தான் போட்டியே. அப்போ உனக்கு எனக்கு தான் போட்டியே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் தான். அப்போ விஜய் சொல்கிறாரே அப்படின்னா, விஜய் வந்து அவர் இப்போ வந்து எக்ஸாம் எழுத போகிறவன் பூரா, இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிறவன் பூரா கலெக்டர் வேலைக்கு தான் இப்போ பிளான் பண்ணி எழுதுவான் இல்லைங்களா? நான் சொல்கிறது, நான் டைரெக்டாக பெரிய போஸ்டிங் தான் போவேன்னு எழுதுவான் இல்லைங்களா? கடைசியில் அவர் ஃபஸ்ட்டு குரூப் எழுதுவார், அப்புறம் செகண்ட் குரூப் எழுதுவார், அப்புறம் தேர்ட் 4th குரூப்பில் வந்து எழுதிட்டு அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டு கிடப்பார். ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அப்போ என்னன்னா இவருக்கு ஆசை இருக்கலாம், ஏன்னா நிறைய கேங் இருக்குது இவருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம அரங்கத்திற்கு வந்து அரசியல், சமூகம், மக்கள் எல்லாத்த பற்றியும் ரொம்ப தெளிவான விஷனோட ஜோதிடத்தில் அடிப்படையில் வச்சு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல தலைப்பில் நன்றி. வணக்கம்.